பிரபல பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சனுக்கு நேற்று நடைபெற்ற இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதிலும் பல கோடிக்கணக்கான ரசிகர்கள் நேரடி ஒளிபரப்பு மூலமாக பார்வையிட்டனர். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்த பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சன் கடந்த மாதம் 26ஆம் தேதி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உயிரிழந்தார். அவருக்கு பல இடங்களில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து மறைந்த கலைஞருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள ஸ்டேபிள்ஸ் மையத்தில் நேற்று இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதையொட்டி லட்சக்கணக்கான ரசிகர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் குவிந்தனர். முன்னதாக ஃபாரஸ்ட் லான் நினைவு பூங்காவில் குடும்பத்தினர் மற்றும் குறைந்த அளவிலான உறவினர்கள் மட்டுமே பங்கேற்ற இறுதி சடங்கு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அப்போது வானில் 20 ஹெலிகாப்டர்கள் வட்டமிட்டபடி இருந்தன. இதையடுத்து ஜாக்சனின் உடல் அடங்கிய பெட்டி இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெறும் ஸ்டேபிள்ஸ் மையத்திற்கு பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் ஏராளமான விளையாட்டு வீரர்களும் கலைஞர்களும் விஐபிக்களும் என 20,000 பேர் கலந்து கொண்டனர். மைக்கேல் ஜாக்சனின் நண்பர்களும் ரசிகர்களும் ஜாக்சனின் பெருமைகளை எடுத்துரைத்தனர். மேலும் இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. He was so incredible. He always had command of not only the band, his brothers, but also the audience. I truly believe that Michael made me a better point guard and basketball player as I watched him be so great and be the greatest entertainer ever. To the outside world, Michael was a genius with unchallenged ability. To the people who were lucky enough to know him personally, he was caring and funny, honest, pure, non-jaded, and he was a lover of life. He cared so deeply for his family and his friends. இந்த நிகழ்ச்சிகளை பல கோடிக்கணக்கான ரசிகர்கள் உலகம் முழுவதும் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சிகளின் மூலம் பார்வையிட்டனர். மைக்கேல் ஜாக்சனின் உடல் தெற்கு கரோலினாவின் நெவர்லாண்டில் உள்ள எஸ்டேட்டில் அடக்கம் செய்யப்படும் என்று அவரது சகோதரர் ஜெர்மைன் கூறியுள்ளார்.